எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு இங்கிலீஷ் வராது, மலையாளம் வராது, ஆனால் தெரியும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய மலையாளிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸ் ஆச்சுப்போம். இங்கே பெங்களூர் நான் வந்து ரமேஷ் ஏட்டா, ராஜாகிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் பிருத்விராஜ் சார், ராஜேட்டா நம்ம எப்போவும் வந்து பெஸ்ட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு சவுத் இண்டியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ big collaboration between Malayalam industry and Kannada industry. So many technicians work with us, and even Arvind Bengaluru சொன்ன மாதிரி வில்லேஜ் புத்தல வந்து ஒர்க் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கொலாபரேஷன் போயிட்டுருக்கு. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எஸ்பெஷலி ரோனெக்ஸ், சுரேஷ் ஏட்டா, சுதேஷ் ஏட்டா எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாரு கூட. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் காந்தாரா, இந்த மேன் வர்சஸ் நேச்சர், இந்த ஒரு அந்த நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதான் ஸ்டோரி வந்தோம் நம்ம வந்து அதோட எக்ஸ்டெண்ட் தான். ஸோ மூலத்தில் அந்த ஆதியில் வந்து என்ன நடந்தது, எப்படி இருந்தது. we didn't have any reference for this film. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து இது எழுதும் போது ஒரு ரைட்டிங் ஸ்டேஜ்லேயே we had one research team. ஸோ அந்த தெய்வ நர்த்தகாஸ், அப்புறம் சம் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி அதை பற்றி நிறைய படித்தவர்கள் கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்டோரி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய வாட்டி நம்ம வந்து நரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பர்சன் தட் இஸ் அரவிந்த் கஷ்யப். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த சாப்டர் 1 ஆகட்டும், நான் என்ன ஒரு நினச்சேன், நாங்கள் என்ன ஒரு எழுதணும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு விஷன் வச்சுக்கிட்டு வந்தப்போ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அந்த படம் எந்த அளவுக்கு வர முடியும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காந்தாரா நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம். ஸோ நான் நடிச்சுக்கிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நடக்கிற என்னென்னா என் ஊரில் தான் படம். ஸோ மொத்த காந்தாரா வந்து இந்த கெராடி, குந்தாப்புரம், முதுர் இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அரவிந்துக்கெல்லாம் வந்து வெறும் டிஓபியாக சும்மா கேமரா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவனும் ஒரு ஷோல்டராக எனக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு படத்தோடைய ஒரு குவாலிட்டிக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஸோ தேங்க்யூ முகா ஃபார் தேட். அண்ட் பெங்களூர், ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன் அரவிந்த் எனக்கு கொடுத்தது. பிகாஸ் பெங்களூர் இந்த